ஐயா உள்ளே இருக்காரு, வாங்க போகலாம். ஐயா வந்திருக்காங்க. என்னங்க இது? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை. என்னங்க இது? இந்த வயசுல மனசை போட்டு இப்படி அலட்டிக்கலாமா? நிம்மதியா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். மிஸ்டர், அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், நாம பேசலாம். வாங்க. கொஞ்ச நேரம் தூங்க, நான் வர்றேன். பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி அப்பாவுக்கு மிரட்டல் கடிதம் எழுதி அவரை துடிக்க வச்சுட்டு இப்ப வீட்டுக்கே வந்து அவர் சுகத்தை விசாரிக்கிறீங்களா? அதான் நான் என்ன மிஸ்டர், இவ்வளவு காலமா அப்பாவை மிரட்டி காரியத்தை சாதிக்க முடியலன்னு தானே அன்னைக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதினீங்க. ராதா, தயவு செய்து நான் சொல்றத. நான் சொல்றேன், உங்களுக்கு நான் வேணும், எனக்கு எங்க அப்பாவோட நிம்மதி வேணும். எந்த பெண்ணும் வாய் விட்டு சொல்ல முடியாத வார்த்தையை நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆச்சரியப்படாதீங்க, எல்லா வகையிலும் நான் உங்களை வருத்தேன். எங்க அப்பாவுக்கு நிம்மதி கொடுக்க முடியும்னு எழுதுனீங்களே, அதுக்காகத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அப்பா கிட்ட இப்பவே சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க.